வணக்கம் சார். இந்த தொகுதியில் அதிக முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் வெற்றியை பதிவு செய்யுமா? நிச்சயமாக. இது தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டையில வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இரட்டையில வெற்றி பெற்று இங்கே முதலமைச்சராக வந்தார்கள். அதற்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சியோடு 3 தலைவர்கள் இங்கே இரட்டையில முதலமைச்சராக வரக்கூடிய இது இரட்டையிலுடைய கோட்டை. இங்கே ஒரு சாமானியரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இங்க இரட்டை இலையில நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். இந்த இரட்டை இலையில் நிறுத்துவதற்கே பல்வேறு தடைகளை தாண்டித்தான் இன்னைக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சி தலைவர் ஆட்சியோடு இவர் 40 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் இருக்கிறார். மக்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. 2 மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு நாங்கள் கண் தூஞ்சாமல் பணியாற்றுகிறோம். இங்கே கட்டமைப்பு பூத் கமிட்டி கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்குது. வெற்றி கண்ணுக்கு எட்டிய தூரம் தெரிகிறது. அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த முறை அமமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக ரேஸ்ல கிடையாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, பொதுவா அவங்கவுங்க கட்சியை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. இப்ப அமமுகங்கிற கட்சி பாத்தீங்கன்னா 14 வருஷம் ஒரு நல்லது கெட்டது கூட அவர் வந்ததில்லை. ஒரு கட்சிக்கே அவர் தலைவர். இந்த தேனி மாவட்டம் தான் அவரை அடையாளப்படுத்தின மாவட்டம். அவரு பாராளுமன்றத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு, பாராளுமன்றத்தில் தோத்தும் போயிருக்கிறார். அப்ப அம்மா மேலவை உறுப்பினர் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இந்த உண்மையிலே இந்த தேனி மாவட்ட மக்களை நேசிக்கிறவரா இருந்தா 14 வருஷம் அவர் எங்க போனாரு? அதான் இந்த மக்கள் கேட்கிறாங்க. அவர் இன்னைக்கு வர்றது தன் மீது இருக்கிற வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, ஃபெரா போன்ற வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறார் தவிர இந்த தேனி மாவட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக அல்ல. அதே போல தங்கத்தமிழ் செல்வனும் இன்னைக்கு ரெட்டலையில 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவர் பலமுறை போட்டியிட்டாரு. அவரும் இன்னைக்கு துரோகம் செஞ்சுதான். இன்னைக்கு திமுக என்பது புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக. அந்த ரத்தத்தில் இப்ப அதிமுக தொண்டன், உண்மையான தொண்டன் எல்லாருமே திமுகவை எதிர்க்கணும், திமுகவை அப்புறப்படுத்தணும், அழிக்கணும்ன்ற. ஆனா அதிலே போய் அடைக்கலம் ஆயிருக்கிறாருன்னு சொன்னா அதை இந்த மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. இது புண்ணிய பூமி, இரட்டை இலை பூமி. நாராயணசாமி வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிடிவி தினகரனா இருக்கட்டும், தங்கத்தமிழ் செல்வனா இருக்கட்டும், 2 பேருமே அதிமுகவில் இருந்து வந்தவங்க. அந்த அடிப்படையில், அந்த சென்டிமெண்ட் அடிப்படையில் இப்போ அதிமுக வாக்குகள் அவங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவா அதிமுக பாத்தீங்கன்னா காலங்காலமாக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலத்திலிருந்து தனிநபர் செல்வாக்கு என்பது இங்கே கிடையாது. கட்சியின் செல்வாக்கு. கட்சியில இருந்தா அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பாங்க தொண்டர்கள். கட்சியை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டா அவங்க மகாராஜாவா இருந்தாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அதிமுக தொண்டை. அதான் இந்த கட்சியினுடைய சிறப்பு. அதுல எஸ்டிஎஸ் ஐயா, திருநாவுக்கரசர், எத்தனையோ பேரை அதுல நம்ம சொல்லலாம். அதுலதான் இந்த கடைசியில டிடிவி தினகரன் அவங்கெல்லாம் இன்றைக்கு இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா தனிநபர் செல்வாங்க. அதுதான் நாடாளுமன்றத்தில் தோத்தாங்க, சட்டமன்றத்தில் தோத்தாங்க. கட்சியை டெபாசிட் போச்சு. 1000 ஓட்டு, 500 ஓட்டு. இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது? ரெட்டலை என்பது அது ஒரு மகா சக்தி. அது தலைவர் கண்டெடுத்த, அவர் மனிதர் அல்ல, புனிதர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த சின்னத்தை யாராலும் தொட்டு பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்மா உயிரோட புரட்சி தலைவர் ஆன்மா, புரட்சி தலைவர் அம்மாவின் ஆன்மா எடப்பாடியார் வடிவத்திலே அதை கட்டி காத்து வருது. எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லை. இந்த 40 தொகுதியில எல்லா வேட்பாளரும் நாங்க பண்ணிட்டோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? கடைசி வரைக்கும் நாங்க தான் போட்டிடுவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? வாய் கிழிஞ்சு போய் சுயேட்சையில போய் நிக்கிறாங்க. அதனால மக்களை ஏமாத்துறாங்க, திசை திருப்புறாங்க, தொண்டர்களை திசை திருப்புறாங்க. அது எடுபடாது. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, வர்ற இடத்துல எவ்வளவு வரவேற்பு நாராயணசாமி. இவர் ஒரு எளிமையான வேட்பாளர். 40 ஆண்டு காலம் ஒரே கட்சியில இருக்காரு. இவங்க குடும்பத்துல சேர்மனா இருக்கிற போது அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியில மிகப்பெரிய அழுத்தம், நெருக்கடி. அப்ப கூட எந்த விதமான சலனத்துக்கும் அவர் ஈடுபடாம, அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதிகாரத்துக்காக போயிருக்கலாம். அன்னைக்கு அவர் நிலையா இருந்தனாலதான் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவர் ஆட்சியும் 2 மாவட்ட செயலாளர்களும் அவரை கொண்டு போய் புரட்சி தமிழ்கிட்ட ஒப்படைச்சு இன்னைக்கு அவர் வேட்பாளராக நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது வரவேற்கிறார் தொண்டன். இன்னைக்கு அவங்க எல்லாம் செய்த துரோகம் இந்த களத்துல செய்யும். அவங்க விளம்பரப்படுத்துறாங்க. நாங்க விளம்பரப்படுத்தல, களத்துல நிக்கிறோம் நாங்க. அவர் எப்பயுமே விளம்பரப்படுத்துவாரு, ஆடம்பரப்படுத்துவாரு. இன்னைக்கு களத்துல இருக்கிற இந்த தேனி மாவட்டத்தினுடைய களப்பணியாளர்கள் எல்லாருமே ரெட்டலைக்கு சொந்தம், நாராயணசாமிக்கு சொந்தம், புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு சொந்தம், ஜக்கையனுக்கு சொந்தம், முருக்கோட்டை ராமருக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம். அவங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டு டெய்லி சம்பளம் மாதிரி கொடுத்து பணியாற்றுறாங்க. அது மக்களிடத்துல எடுபடாது. நான் முன்ன சொன்ன மாதிரி அதிமுக தொடர்ச்சியா பலமுறை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னும் போது ஏன் தேனி மக்கள் இந்த முறையும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கணும்?
புரியல, பல முறை வெற்றி பெற்றது, இந்த முறையும் வெற்றி பெறும். என்ன அவசியம் இருக்கு? மக்கள் ஏன் அதிமுகவை மீண்டும் தேர்ந்தெடுக்கணும்? நல்ல கேள்வி. முல்லை பெரியாருடைய ஜீவாதார உரிமை கர்னல் ஜான் பென்னிக்விக் தன் சொந்த நிதியில அந்த பீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு அரசாங்கத்துல அன்னைக்கு சொல்லும் போது கூட அவர் இந்த மக்களுக்காக அதை உருவாக்கினார். இன்னைக்கு புதிய அணை கட்டுவோம்னு கேரளா அரசு சொல்லுது. அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 142 அடி உடனடியாக தேக்கணும், 152 அடியை நிரந்தரமா தேக்கணும் அப்படின்னு சட்ட போராட்டம் சொன்னாங்க. இப்ப இத உரிமையை 38 நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கவே இல்லையா? நாராயணசாமி கேட்பாரு. அதனால ரெட்டலைக்கு இந்த ஜீவாதார உரிமையை காத்து கொடுத்தது அந்த ஜான் கர்னல் பென்னிக்விக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுத்து அவரை தெய்வமா வழிபடுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. அதனால இது ரெட்டலையுடைய கோட்டை. ஆண்டிப்பட்டியை அரசு பெட்டி ஆக்குனாங்க அம்மா, ஆண்டிப்பட்டியை அரச பெட்டி ஆக்குறாரு புரட்சி தலைவர். இப்போ இந்த நாராயணசாமி ராசியுள்ள சாமி, இந்த மக்களுக்காக உழைக்க வந்த சாமி. அதனால மக்கள் வரவேற்கிறாங்க. இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேவை, ஒரு மனப்பான்மையோட வந்திருக்கிறதுனால இவங்க பாரம்பரியமான இருக்கிற குடும்பம், எல்லாத்துக்கும் இவரை பத்தி தெரியும், நல்ல அறிமுகமானவர், தொண்டரோட எளிமையா பழகக்கூடியவர். இவருடைய வீட்டு கதவு மட்டும் இல்ல, இவருடைய இதய கதவும் இங்க இருக்கிற மக்களுக்காக திறந்து இருக்குது. அதனால வரவேற்கிறாங்க. நாங்க 3 பேரும் அவரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவரை தூக்கி நாங்க கொண்டு போய் இந்த வராரு பாருங்க சாமி, வர வாங்கிக்கோங்க, உங்களுக்காக உழைக்க வந்த சாமி, உங்களை காப்பாற்ற வந்த சாமி, வாய்ப்பு இரட்டலை கொடுங்கன்னு கேட்கிறோம். மக்கள் வரவேற்கிறாங்க. அவங்க விளம்பரப்படுத்துறாங்க, கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இந்த களத்துல நிறைவேறாது. இரட்டையிலே வெற்றி பெறும், மலரும். ராமநாதபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து நிறைய ஓபிஎஸ்களை நீங்க தான் களமிறக்கி விட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஜனநாயக நாட்டுல இப்ப உங்களுக்கு வாக்குரிமை இருக்கு, நீங்க எந்த தொகுதியில வேணாலும் போய் நிக்கலாம். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தேனி பாராளுமன்றத்தில் போன தேர்தலில் நாங்க தான் பொறுப்பாளராக இருந்தோம். அண்ணன் இருந்தாரு, முருக்கோட்டை இருந்தாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணியாற்றணும். இங்க ஜெயிச்சாருல்ல, இங்க ஜெயிச்சவரு ஏன் ராமநாதபுரத்துக்கு போறாரு? சரி, அப்படியே ராமநாதபுரத்துக்கு போனாலும் அவரை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? அவர் ஒரு சாமானிய தொண்டன் சொல்றாருல்ல, அவர் 3 முறை முதலமைச்சர் ஆக்குனதுல இந்த ரெட்டலையே தோக்கடிப்பேன்னு அவர் நாக்கு சொல்லலாமா? அவர் செய்யற பச்சை துரோகம். அவர் ரெட்டலையை வீழ்த்துவேன்னு சொல்லி அந்த ராமநாதபுரம் சீமையில போய் அவர் சொல்லுவாரு. அதை எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பார்த்து வரவேற்கணுமா? எதுக்காக போய் நிக்கிறார்? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு என்ன உங்களுக்கு அவசியம் வந்துச்சு? போடி மக்கள் உங்களை ரெட்டலையில இவங்க எல்லாம் உழைச்சு அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, 2 வருஷம் அவங்களுக்கு மக்கள் பணியாற்றும். இப்ப எதுக்கு நீங்க போய் அங்க இடைத்தேர்தலா வந்திருக்குது? பொது தேர்தலில் போய் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? மக்கள் கேட்கறாங்க. நீங்க 3 முறை முதலமைச்சர் தேனி மாவட்டத்துக்கே ஒன்றும் செய்யலையே, நீ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போய் நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்னன்னா அம்மாவுடைய ஆன்மா அவரை சும்மா விடாது. ஏன்னு கேளுங்க, இந்த ரெட்டலையில அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின அரச வீழ்த்தணும்னு எழுத்து ஓட்டு போட்டார். நாங்கெல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சரா இருந்தேன். அன்னைக்கு அந்த ஆட்சி போயிருந்தா அது என்ன விதமான பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு அவருக்கு தெரியும். எதிர்த்து ஓட்டு போட்டார். அதையும் மன்னிச்சு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து கட்சிக்கே இவரை விட ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமும் அவர் போய் கட்சி அலுவலகத்தை நாங்கெல்லாம் கோயில்னு சொல்லுவோம், கழகமே கோயில், அம்மாவே தெய்வம். அந்த கோயில போய் ஒருத்தர் காலில் எத்தி உதைக்கிற போது ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தம் உறைஞ்சு போகக்கூடிய அளவில் இதயம் சுக்குநூறா உடைஞ்சிச்சு. அதை செஞ்சது பன்னீர்செல்வம். இவ்வளவு துரோகத்தை செஞ்சுட்டு அவர் பசுத்தோல் போன்ற புலியாக இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாமானிய தொண்டன், உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, கட்சியில ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாச்சு, பொதுப்பணித்துறை பதவி கொடுத்தாச்சு, வருவாய்த்துறை கொடுத்தாச்சு, நெடுந்தாள கொடுத்து, இன்னி என்ன கொடுக்கணும்? ஜனாதிபதி பதவி தான் கொடுக்கணும். அது நாங்க கொடுக்க முடியாது. அதனால அவர் அங்க போயிட்டாரு. இப்ப அவரு நிக்கிறதுக்கு என்ன நியாயம் கற்பிக்கிறாருன்னு சொல்லணும். நான் சுயேட்சை நிக்க தள்ளப்பட்டேன்னாரு. யாரு உங்களை தள்ளினா? யாரு உங்களை கட்டாயப்படுத்தினா? ஆக அவர் பதவி பேராசை, ஆசை, பதவி வெறி, பதவி இல்லாம அவரால் இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு அவர் கண்டதெல்லாம் பேசுறாரு, அது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. யாரும் சொல்றதுக்கு அவர் கிடைக்கலனால என்னைய சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, பன்னீர்செல்வம் அவர் பேர் வச்சா மத்தவங்க வைக்க கூடாதுன்னா இருக்காது, உதயகுமார் நாம் பேர் வச்சா மத்தவங்க வைக்க கூடாதுன்னா இருக்குது. ஓட்டுரிமை இருக்கிறவங்க யார் வேணாலும் நிப்பாங்க. அது அவரை போய் தானே கேட்கணும், நிக்கிறவங்கள தான் போய் கேட்கணும். அது அவரால் முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவரெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலம் வரைக்கும் ரெட்டலை, அம்மா, எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய ஆன்மா அவரை மன்னிக்கும், அவருக்கு பாதுகாப்பா இருக்கும்.
இப்ப நாங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் என்ன மாதிரி படுதோல்வி அடைகிறார் மட்டும் பாருங்க. ஏன்னா அம்மாவுடைய ஆன்மா உயிருள்ள ஆன்மா. நீங்க ரெட்டலை எதிர்த்து நின்றவங்களை கதி என்னாச்சுன்னு நீங்க இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பாருங்க. எஸ்டிஎஸ் ஐயா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய 234 தொகுதியிலும் அன்னைக்கு தராசினத்துல போட்டு புரட்சி தலைவரை எதிர்த்தாரு. மண்ணோட மண்ணா போற போது அவரை கண்டுக்க யாருமே இல்லை. இதுதான் அதிமுக வரலாறு. அதிமுக என்கிற நிழலிலே இருக்கிற போது, இரட்டையிலே இதயத்திலே தூக்கி வருகிற போது அவரை நெஞ்சிலே சுமப்பான் அதிமுக தொண்டன். அதை எதிர்த்து நின்றவன் அவன் எவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் அவனிடத்திலே போராடி இரட்டையிலே காப்பாற்றுவான் தொண்டன் என்பதுதான். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.